செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே ஒரு அன்புக்குடில் உதவுக்கரங்கள் என்பது வைக்கப்பட்டுள்ளது. மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் நிறுவனர் KA சுதாகர் ஏற்பாட்டில் இந்த அன்புக்குடில் உதவுக்கரங்கள் மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் உணவு, ஆடை, புத்தகம், பழ வகைகள், பெண்களுக்கான நாப்கின் இது போன்றவற்றை இலவசமாக இல்லாதவர்கள், தேவைப்படுபவர்கள் எடுத்துச் செல்லலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே இது புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுபோன்று 4 பொருட்களும் ஒரே இடத்தில் இலவசமாக ஏழை மக்கள், இல்லாதவர்கள், தேவைப்படுபவர்கள் எடுத்துச் செல்வதற்கான ஒரு குடில் அமைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது ஏழ்மையான மக்கள் மத்தியில். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், அரசு பள்ளி ஏழ்மையான மாணவர்கள் படிப்பதற்கான அவர்களுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்கான புத்தக குடில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பசி என்று வரக்கூடிய மக்கள் யாரையும் கையேந்த வேண்டாம். ஒருவேளை உணவுக்காக அவர்களின் பசியை ஆற்றுவதற்கான அந்த பழ வகைகள், உணவு உள்ளிட்டவைகளை வைப்பதற்கான ஒரு உணவு குடில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஏழ்மையானவர்கள், ஆடைகளுக்காக தேவைப்படுபவர்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ள ஆடைகளை அவர்களாக வந்து அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்போல் எடுத்து செல்லலாம். அது அந்த ஒரு குடிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெண்களுக்கான நாப்கின் ஒரு குடிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் அனைத்தும் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் யாரையும் கேட்க வேண்டாம். அவர்கள் தேவைக்கேற்றபோர் அவர்களே எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற ஒரு நிலையை அங்கு உருவாக்கியுள்ளனர். இது குறித்து இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் சுதாகரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த அன்புக்குடியில் உதவுக்கரங்கள் அமைப்பதற்கான நோக்கம் என்ன? வணக்கங்க. நான் சுதாகர், மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையுடைய ஃபவுண்டர். இந்த அன்புக்குடியிலிருந்து மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையுடைய நெடுநாள் கனவு இருக்கும் இடத்துலேருந்து இல்லாதவங்களுக்கு தரத்துக்கான ஒரு பாலம் தான் அன்புக்குடி. நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே ஒரு புத்தக குடியில் இருக்குது, அது பக்கத்தில் ஆடை குடியில் இருக்குது, உணவு குடியில் இருக்குது, அதுக்கப்புறம் உணவு குடியில் இருக்குது. உணவு குடியில்ன்றது நாப்கின் மிஷின். ₹1 காயின் போட்டிங்கன்னா நீங்கள் அதில் ஒரு நாப்கின் வந்துடும். இங்கே இந்த கிராமத்தை சுற்றி நிறைய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. 22க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த கிராமத்தில் மட்டும் இருக்குது. சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது. எல்லார் வீட்டிலையும் ஒரு தேவையற்ற பயன்படாத அவங்களுக்கு பயன்படாத பொருட்கள் தேக்க நிலையிலே இருக்குது. அது ஆடையாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், மற்ற உணவுப் பொருட்களாக இருக்கலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே செலுத்துறது, எங்கே கொடுக்குறதுன்றது தெரியாமல் இருக்காங்க. அதேமாதிரி தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த உலகம் தேவைக்காக படைக்கப்பட்ட உலகம். எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது. அப்போது தேவைப்படாத ஒரு பொருட்கள், எனக்கு தேவைப்படலைன்ற ஒரு பொருள் இன்னொருத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதை இணைக்கிற பாலமாக தான் இன்றைக்கி அன்புல் குடியில் நான் அமைச்சிருக்கோம். மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. அடுக்குமாடி குடியிருப்பு மக்கள் மத்தியிலும் இது மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த 2 தரப்பிலையும் இணையிற உணர்வுபூர்வமான ஒரு பாலம் தான் இந்த அன்புக்குடி. இது இன்றைக்கி துவக்க நிலையில் இருக்குது. இது காலந்தொற்று தேவைகள் எண்ணிக்கை முடியவே முடியாது இல்லையா? அதில் தேவைப்படும் வரைக்கும் இந்த அன்புக்குடியில் தொடர்ந்து செயல்பட்டு வரும். நன்றி. அதாவது இந்த மக்கள் எப்படி இதை எடுத்து செல்லலாம், யாரோட கேட்கணுமா, இல்லை என்ன நேரம் திறந்திருக்கும்? இல்லைங்க, 6 மணி, காலை 6 மணிக்கு இந்த அன்புக்குடியில் திறக்கப்படும். இரவு 10 மணிக்கு இந்த அன்புக்குடியில் மூடப்படும். யாருக்கு தேவையோ அவங்க யாரையும் இங்கே கேட்க வேண்டியதில்லை. அவங்க புத்தகமாக இருக்கட்டும், புத்தகம் எடுத்துன்னு போகலாம். ஆடையாக இருக்கட்டும், ஆடை எடுத்துன்னு போகலாம். உணவு இங்கே இந்த ஃப்ரிட்ஜில் உணவுப் பொருட்களுக்கும் அந்த உணவுப் பொருட்கள் எடுத்து போகலாம். ₹1 காயின் போட்டால் ஒரு நாப்கின் வரும், அதை எடுத்துன்னு போகலாம். இங்கே யாருக்கும் இங்கே காவலாளின்னு ஒன்று யாருமே இல்லை. என்ன தேவையோ எடுத்துன்னு போகலாம். மக்களுக்கு ஒரு வேண்டுதல் மட்டும் என்னென்னா, நமக்கு தேவைன்றது அதிகம். நம்மளுக்கு பின்னாடி தேவைக்கான கூட்டம் ஒன்று நின்றுட்டு இருக்குது. அதனால் நமக்கு தேவையான அளவாக அந்த பொருட்களை எடுத்து போகணும். அதேமாரி இதை வைக்கிறவங்க காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் இது திறந்தே இருக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற என்ன வீணாகிற பொருளாக இருந்தாலும் அதில் எடுத்து வைங்க. இங்கே நிறைய எங்களுடைய மாற்றத்தை அறக்கட்டளை கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போகிறோம், எங்கள் ஃப்ரிட்ஜ் நிறைய பொருட்கள் இருக்குது, திடீர்னு ஊருக்கு போகிறோம், அது என்ன செய்யறதுன்னு தெரியல, திரும்பி வரும்போதெல்லாம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி யாரெல்லாம் ஊருக்கு போகிறோன்னு நினைக்கிறீங்களோ, வீணாகவும் நினைக்கிற அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருட்கள் வீணாக இருக்குது, அந்த பொருட்களை எல்லா எடுத்து கொடுங்க. இதை எடுத்துன்னு போகிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் நம்ம கூடயே இந்த உலகத்தில் நம்மளுக்கு கூட வாழ்ந்துக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எடுத்து பயன்பெறும். நன்றி. அவர் கேட்கலாம். அதாவது ஏழ்மையானவர்கள், இல்லாதப்பட்டவர்கள் ஒருவரிடம் கையேந்த வேண்டும், ஒரு உணவு வேண்டும் என்றாலும், ஆடை வேண்டும் என்றாலும், பள்ளிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், அவர்களுடைய தேவைக்கான அறிவுத்திறனை வளர்ப்பதற்கான ஒரு புத்தகம் வேண்டும் என்றாலும், மற்றவர்களை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுகின்றன. அவர்களுடைய இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த ஒரு அன்புக்குடிலை உருவாக்கியுள்ளனர். இவர்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். படூரிலிருந்து நான் வினோத் கண்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு.